வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது எம்.சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவி அம்ஷிகாவின் மரணம், பிக்கு விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. அம்ஷிகாவின் மரணம், சபையில் கடுமையான வாக்குவாதம். கோடிக்கணக்கான பணத்தை தருவதாக கூறியுள்ள அரசாங்கம், பேரம் பேசியதாக அதிர்ச்சி தகவல். கொலை செய்தது இவர்கள்தான், டான் பிரியசாத்தை சுட்டவர்களை அடையாளம் காட்டிய சாட்சிகள். நீர்கொழும்பில் சிக்கிய 34 பங்களாதேஷ் பிரஜைகள், போலீசார் அதிரடி. தொடரும் போர் பதற்றம், காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்ட நடப்பு IPL தொடர். களபுடவில் உதயமாகும் புனித சூசையப்பர் ஆலயம், 11ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா. உள்நாட்டு செய்திகள். Zuzi The Clothing Store முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். கொட்டாஞ்சேனையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த மாணவி அம்ஷிகாவிற்கு நீதி கிடைக்கவில்லை எனில் அனைவரும் வீதிக்கு இறங்கி போராடுவோம் என ராகுல ஹிமி தேரர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள காணொளி ஒன்றிலேயே இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். ආසලේ දරුවන්ට විවිධාකාර සිදුවීම් සිදු වෙනවා. ඒ ඇයි කියලා බලනකොට පාසල් පද්ධතිය එදා තිබිච්ච දේ නෙමෙයි අද තියෙන්නේ. ඉතින් ඒ නිසා අපි විශේෂයෙන් බලාපොරොත්තු වෙනවා අගමැතිතුමිය සහ මේ රටේ පොලිස්පතිතුමාගෙන් අපි බලාපොරොත්තු වෙනවා මේකට නීතිමය ක්‍රියාමාර්ගයක් බොහොම ඉක්මනින් ගන්න. එහෙම නැති වුණොත් ශ්‍රී ලංකා දීපය තුළ දමිළ භාෂාවෙන් සහ සිංහල භාෂාවෙන් ධර්ම දේශනා කරන හාමුදුරු නමක් හැටියට මහා සංඝරත්නය මේ වෙනුවෙන් එළියට බැහැලා අපට සිදු වෙනවා විශාල උද්ඝෝෂණයක් කරන්න. මේ දරුවා වෙනුවෙන් හෙට මෙවැනි දරුවන්ට මෙවැනි ප්‍රශ්න නොවන විදියට වැඩ කරන්නේ කොහොමද කියලා අපි කියා දෙන්න. பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய இது தொடர்பில் தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவியின் மரணம் தொடர்பில் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் நபர்களை விசாரித்து விடயம் தொடர்பான உண்மைகளை சமூகத்திற்கு வெளிப்படுத்துங்கள். மாணவியின் மரணத்திற்கு காரணமான அனைவரும் இந்த நாட்டின் நீதி கட்டமைப்பின் அடிப்படையில் தண்டிக்கப்பட வேண்டும். அவ்வாறு உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் நாம் வீதிக்கு இறங்கி பாரிய போராட்டம் ஒன்றை நடத்துவோம். அத்துடன் எதிர்காலத்தில் இது போன்று இன்னொரு சம்பவம் நடக்காத அளவுக்கு நீதி கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் 15 வயதான பாடசாலை மாணவி தனது உயிரை மாய்த்து கொண்டமைக்கு காரணம் நாட்டில் சரியான நடைமுறை பின்பற்றப்படாமையே என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பில் அரச தரப்பு எவ்வாறான நீதியை வழங்கப் போகிறது எனவும் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். මහල් නිවසකින් බිමට පැනලා සීනි විනාශාගෙන තිබෙනවා. ඒ දැරියව පාසලක් තුළ ලිංගික අපයෝජනයකට ලක්වීම තුළ ඒ දැරියේ පාසල වෙනස් කරගෙන තිබෙනවා. පාසල වෙනස් කරගත්තායින් පස්සේ උපකාරක පන්තියකට සහභාගී වෙන මොහොතේ ඒ උපකාරක පන්ති ගුරුවරයා මේ දැරියට සහභාගී වෙන මොහොතේ එක දෙයක් බොහොම පැහැදිලිව නිශ්චිතව සිද්ධ වෙලා තිබෙනවා. ඒ සිද්ධ වෙලා තිබෙනවා කියන්නේ 2024 ඔක්තෝබර් 23 වෙනිදා අපයෝජනයක් සිද්ධ වෙලා තිබෙනවා. ඒ අපයෝජනයෙන් පස්සේ ඒ දරුවව ඒ පාසලෙන් ඉල්ලාස් කරගෙන ගිහිල්ලා තිබෙනවා. බලපෑම් මත. ඊට පස්සේ ඉල්ලාස් කරගෙන ගියන් පස්සේ උපකාරක පන්තියකට යනකොට ඒ අපයෝජනයේ ක්‍රියාත්මක කරයි කියපු ගුරුවරයයි උපකාරක පන්ති ගුරුවරයයි යාළුවෝ ඒ උපකාරක පන්තියේ මේ දරුවට අපහාස වන විදියට ඒ ප්‍රශ්නේ මතු කරලා තියෙනවා. ඒක නිශ්චිත කාරණා. මේ නිශ්චිත කාරණා. ඒ වගේම විශේෂයෙන්ම තවත් එක දෙයක් නිශ්චිතයි. 2025 අප්‍රේල් 29 වෙනිදා ඒ දරුවා සියලු විනාශාගෙන තිබෙනවා. මේව නිශ්චිත කාරණා. ඉතින් අපි මේව මතු කරන්නේ ගරු කතානායකතුමනි මේ අර ගුරුවරයා ට්‍රාන්ස්ෆර් කරලා තියෙන 2025 5 වෙනි මාසේ 8 වෙනිදා. ඉතින් අපි මේක මතු කරේ වෙන මොකටවත් නෙවෙයි.
මේක වළක්වා ගන්නට නිසි ක්‍රමවේදයක් ඉදිරිපත් කරන්න කියලා ඒක අග්‍රාමාත්‍යතුමිය දැන් නිසි ක්‍රමවේදය இதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர் மாணவி தொடர்பான விடயத்தை பேச விடாது எதிர்க்கட்சி தலைவரை அமருமாறு கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஆளும் தரப்பின் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கருத்து தெரிவிக்கையில் குறித்த மாணவியின் உயிரிழப்பை வைத்து யாரும் அரசியல் செய்ய வேண்டாம். மாணவியின் மரணத்தை விற்று அரசியல் நடத்த வேண்டாம். இந்த மாணவியின் விடயத்தை பெரிய விடயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் அரசு மில்லியன் கணக்கான ரூபாய் பேரம் பேசியுள்ளது என குற்றஞ்சாட்டிய ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் இவர்களுக்கு இந்தளவு பணம் எங்கிருந்து கிடைக்கிறது எனவும் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றில் நேற்று உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர், අපේ වටකල ඇමතිතුමා ඉන්නවා එතුමාගේ නම කියන්නේ එතුමා නෙමෙයි දැන් යනවා ඩීල් දැන් අනිත් ඔක්කොම හොරුනේ ඒගොල්ලෝ විතරයි හොඳ හරිද කොළඹ නගර සභාවේ ඔලි ගැඩියකට මිලියන ගණන් ඔෆර් කරනවා හරිද කොහොමද හොරුත් එක එකතු වෙන්නේ බලය සඳහා அரசாங்கம் மக்களுக்கு இதுவரை காலமும் தெரிவித்து வந்த பொய்களுக்கு மக்கள் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் பதிலளித்திருக்கின்றனர். பாராளுமன்ற தேர்தலில் 68 லட்சமாக இருந்த வாக்குகளை இந்த தேர்தலில் 45 லட்சம் வரை அரசாங்கம் குறைத்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் 23 லட்சம் வாக்குகளை இழந்துள்ளது. அதனால் தற்போதாவது பொய் கூறுவதை நிறுத்தி அரசாங்கம் மக்களுக்கு தெரிவித்த விடயங்களை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று அதிகமான உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சியை அமைக்க முடியாத நிலை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளது. ஒரு சில சபைகளில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கின்றன. அதனால் மற்றவர்களின் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்களை தவிர அனைவரையும் திருடர்கள் என தெரிவித்த இவர்கள் தற்போது எப்படி மற்றவர்களின் தயவை பெற முடியும்? அதே போன்று கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை அமைப்பதற்கும் அரசாங்கத்துக்கு முடியாமல் இருக்கிறது. அதனால் தற்போது உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ள அரசினால் மில்லியன் கணக்கான ரூபாய் பேரம் பேசப்பட்டு வருகிறது. அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள எவ்வாறு திருடர்களுடன் ஒன்றிணைய முடியும்? දැන් මේ මොහොත වෙනකොට හම්බන්තොට ප්‍රාදේශීය සභාවේ බලය ලබා ගැනීම සඳහා විපක්ෂයේ පක්ෂයක මන්ත්‍රීවරයෙක්ව පළවත්ත කාර්යාලය සාකච්ඡා යවනවා කියලා අපිට ආරංචි. මං අහන්නේ දැන් ඒගොල්ලෝ දැන් උත්තරයක් දෙයි ස්වාධීන කණ්ඩායම් වලට ඒගොල්ලෝ කතා කරනවා කියලා. කොළඹ මහනගර සභාවේ සමගි ජන බලවේගය සහ අනිත් විපක්ෂ මන්ත්‍රීවරුන්ට කතා කරනවා. හරිද? මිලියන ගණන් දීලා ගන්න කතා කරන්නේ. මං අහන්නේ එතකොට මේ සල්ලි කොහෙන්ද? සල්ලි වලට එකතු වෙන්න පුළුවන්ද හොරු එක්ක?
கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் அரசு கலந்துரையாடி இருக்கிறது. மில்லியன் கணக்கில் கொடுத்தே அவர்களை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கின்றனர். அம்பாந்தோட்டை பிரதேச சபையில் ஆட்சியை அமைப்பதற்காக தற்போது எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரை பெலவத்த காரியாலயத்துக்கு அழைத்து கலந்துரையாடி இருப்பதாக எமக்கு தெரிய வருகிறது. இவர்களுக்கு இந்த அளவு பணம் எங்கிருந்து கிடைக்கிறது? அதிகாரத்துக்காக பணம் வழங்க முடியுமா? எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற செய்தியையே மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதன் பிரகாரம் நாங்கள் செயற்பட தயாராக இருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் அனைவரையும் திருடர்கள் என்றே தெரிவித்தார்கள். திருடர்களுடன் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க இவர்களுக்கு மக்கள் ஆணை வழங்கவில்லை என்றாலும் அரசாங்கம் எப்படியாவது கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை அமைத்து அவர்களின் வீழ்ச்சியை மறைப்பதற்கே முயற்சிக்கின்றது என்றார். අපි කියන්නේ නෑ 48ක් ගත්තු අයට උත්සාහය අතහැරලා නිකන් ඉන්න කියලා අපි කියන්නේ නෑ. හරිද? ඒක දේශපාලනේ හැටි. හරිද? නමුත් දැන් ඒගොල්ලන්ට අනුව ඒගොල්ලෝනේ කිව්වේ මහවරු පෙරද්දුවා පොඩි හොරු පරද්දමු. ඒ පරද්දලා දිනලා ආපු පොඩි හොරුන්ට ඔෆර් දෙන්න. டான் பிரியசாத் கொலை தொடர்பாக நடைபெற்ற அடையாள அணிவகுப்பின் போது 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த அடையாள அணிவகுப்பு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது கொலையை நேரில் பார்த்த 3 சாட்சிகள் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 23ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை அடுத்து சந்தேக நபர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான வழக்கறிஞர் வழக்கு தவறான திசையில் செல்வதாக தெரிவித்துள்ளார். குறித்த சந்தேக நபர்களுக்கும் டான் பிரியசாத்தின் கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை அடையாள அணிவகுப்பில் முன்னிலையான சாட்சிகளில் 2 இரண்டாவது சந்தேக நபரின் உறவினர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபருக்கு நன்கு தெரிந்த உறவினர்களை அடையாள அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்துவது சட்டபூர்வமானது அல்ல என வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சீதுவ பகுதியில் ரகசியமாக தங்கியிருந்த 34 பங்களாதேஷ் பிரஜைகள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். விசா காலாவதியான நிலையில் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இவர்களை கைது செய்துள்ளனர். 19 தொடக்கம் 54 வயதுக்குட்பட்ட ஆண்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் பிரஜைகள் வெலிசரை குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களை விரைவில் பங்களாதேஷுக்கு நாடு கடத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் போர் பதற்றம் காரணமாக IPL நடப்பு தொடரை கால வரையறையின்றி ஒத்திவைக்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை முடிவு செய்துள்ளது. அத்துடன் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றம் காரணமாக IPL போட்டிகளில் பங்கேற்றுள்ள நாடுகளின் வீரர்கள் அவரவர் நாடுகளுக்கு திரும்ப அழைக்கப்பட்டுள்ளனர். தேசிய நலன் கருதியும் பாதுகாப்பு கருதியும் IPL போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இமாச்சல் தர்மசாலாவில் நேற்று நடைபெற்ற பஞ்சாப் டெல்லி அணிகளுக்கு இடையேயான போட்டி ரத்து செய்யப்பட்ட நிலையில் 2 அணி வீரர்களும் பாதுகாப்பாக டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். பரபரப்பாக நடைபெற்று வந்த IPL தொடரில் இதுவரை 57 போட்டிகள் முடிவடைந்துள்ளமை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ஹெலிகாப்டர் இன்று காலை மாதுரு ஓயா நீர்த்தேக்கத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொலன்னறுவை ஹிங்குராக் கொடையில் இருந்து பயிற்சிக்காக புறப்பட்ட ஹெலிகாப்டரே இவ்வாறு விபத்துக்குள்ளானது. இச்சம்பவத்தில் காயமடைந்து பொலன்னறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 6 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 6 பேர் தொடர்ந்து பொலன்னறுவை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
கொட்டாவ மலப்பல்ல பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த 43 வயதுடைய நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் உயிரிழந்த நபர் எம்பிலிபிட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் போலீசார் குறிப்பிட்டனர். இந்த துப்பாக்கிச் சூடு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அதேவேளை தாக்குதல்தாரி எவ்வாறு குற்ற இடத்திற்கு வந்தடைந்தார் என்பது தொடர்பில் எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். நாவலப்பிட்டி கலபொட பிரதேசத்தில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள புனித சூசையப்பர் ஆலயத்தின் திறப்பு விழா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு இடம்பெறவுள்ளது. நாவலப்பிட்டி பங்கு தந்தை சிசில் சேவியர் அடிகளாரின் அதீத முயற்சியில் கட்டப்பட்ட இந்த புனித ஆலயம் கண்டி மறை மாவட்டத்தின் ஓய்வு பெற்ற ஆயர் வியானி பெர்னாண்டோவால் திறந்து வைக்கப்பட உள்ளது. இதன்போது ஆலயத்தின் சிறப்பு திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஓய்வு பெற்ற ஆயர் வியானி பெர்னாண்டோவால் ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த புனித நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு நாவலப்பிட்டி பங்கு தந்தை சிசில் சேவியர் அடிகளார் அன்பான வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் இந்த ஆலயத்தை கட்ட உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பங்கு தந்தை தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களின் ஆசைக்காக மன்றாடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிறப்பாக நடைபெற்ற புகவந்தலாவ முத்தலட்சுமி அம்பாள் ஆலயத்தின் கும்பாபிஷேக நிறைவு விழா. புகவந்தலாவ முத்தலட்சுமி தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயத்தின் வருடாந்த கும்பாபிஷேக நிறைவு விழா கடந்த புதன்கிழமை வெகு விமர்சையாக இடம்பெற்றது. இதன்போது ஆலயத்தின் வசந்த மண்டப பூஜைகளும் சிறப்பாக இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். வெளிநாட்டு செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் மோதல் இன்று உலக அளவில் பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் தொடர்ந்து பதற்ற நிலை காணப்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் விடிய விடிய தாக்குதல் தொடர்ந்ததாகவும் தொடர்ந்து வெடிகுண்டு சத்தம் கேட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் எல்லை உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் திடீரென அத்துமீறி தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து எல்லையில் பரபரப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஜம்மு காஷ்மீர் முதல் பல எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையில் இந்தியாவும் பாகிஸ்தானின் பல எல்லைகளில் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. அத்துடன் லாகூரில் நடக்கும் தாக்குதல்கள் காரணமாக பல கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதே நேரம் பாகிஸ்தான் திடீரென நேற்றிரவு இந்தியா மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இந்தியாவின் பல பகுதிகளில் மின்சாரம் தடைபட்டிருந்தது. மேலும் எல்லையில் போர் பதற்றம் உச்சத்தை தொட்டிருக்கும் நிலையில் தர்மசாலாவில் நேற்று நடந்த பஞ்சாப் டெல்லி அணிகள் மோதிய ஆட்டம் திடீரென நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் எல்லையில் போர் பதற்றம் உச்சத்தை தொட்டிருக்கும் நிலையில் தர்மசாலாவில் நேற்று நடந்த பஞ்சாப் டெல்லி அணிகள் மோதிய ஆட்டம் திடீரென நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தனது 3 ராணுவ தளங்களை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் தாக்கியதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. ஆனால் பாகிஸ்தான் அதனை மறுத்துள்ளது. இந்திய நிர்வாகத்திற்கு உட்பட்ட காஷ்மீரில் உள்ள ஜம்மு மற்றும் உதம்பூர் மற்றும் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பத்தான்கோட்டில் உள்ள தனது தளங்களை தாக்க பாகிஸ்தானின் முயற்சிகளை முறியடித்ததாக இந்திய ராணுவம் அறிவித்திருந்த நிலையில் பாகிஸ்தானின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்திய நிர்வாகத்திற்கு உட்பட்ட காஷ்மீரில் உள்ள ஜம்மு நகரில் வியாழக்கிழமை மாலை குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்தியா இதற்கு பாகிஸ்தான் காரணம் என தெரிவித்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு பின்னால் தாங்கள் இல்லை என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார். தாங்கள் அதனை மறுப்பதாகவும் இதுவரை எதையும் நாங்கள் ஏற்றவில்லை என்று கவாஜா ஆசிப் தெரிவித்ததுடன் தாங்கள் தாக்குதல்கள் செய்துவிட்டு மறுக்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான F-16 விமானம் மற்றும் 2 JF போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் காஷ்மீரில் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்திய ராணுவம் S-400 வான் பாதுகாப்பு கவசம் மற்றும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் அவை சுட்டு வீழ்த்தப்பட்டன. இந்நிலையில் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான F-16 போர் விமானம் உள்ளிட்ட 3 போர் விமானங்களை இந்திய வான் பாதுகாப்பு கவச அமைப்பு நேற்றிரவு சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய விமானப்படை நிலையமான சர்கோதா விமான தளத்திலிருந்து F-16 விமானம் புறப்பட்டது. இந்திய வான் ஏவுகணை சர்கோதா விமான தளத்திற்கு அருகில் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய படை வட்டாரங்கள் தெரிவித்தன. சர்கோதா பாகிஸ்தானின் முன்னணி விமான தளமாகும். மேலும் நாட்டின் மிகவும் பலமாக பாதுகாக்கப்பட்ட ஒன்றாகும். இது நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தில் அமைந்துள்ளது. அதேபோல் 2 JF போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் J-10 விமானம் மூலம் இந்தியாவின் ரஃபேல் ஜெட்களை வீழ்த்தியதாக அமெரிக்க வட்டாரம் உறுதியாக தெரிவித்துள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட J-10 போர் விமானங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தி இந்தியாவின் ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக 2 முக்கிய அமெரிக்க அதிகாரிகள் ராய்ட்டர்ஸுக்கு தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடும் பதற்றத்தை உருவாக்கிய நிலையில் பெரும் சர்வதேச கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. அமெரிக்க தகவலின் பிரகாரம் பாகிஸ்தான் பயன்படுத்திய J-10 விமானங்கள் இந்திய விமானங்களை விமானத்தில் இருந்தே ஏவுகணைகளால் தாக்கி 2 விமானங்களை வீழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் ஒரு ரஃபேல் விமானம் உறுதியாக பாதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதில் பாகிஸ்தானின் F-16 விமானங்கள் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படை இதுவரை எந்த விமானத்தையும் இழந்ததாக ஏற்கவில்லை. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாக மட்டுமே இந்தியா கூறியுள்ளது. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் 3 ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்த நிலையில் இந்தியா இதனை மறுத்துள்ளது. இந்த சம்பவம் சீனாவின் J-10 விமானங்களின் செயல்திறனை உலக ரீதியாக கணிக்க காரணமாகியுள்ளது. ரஃபேல் மற்றும் J-10 விமானங்கள் இடையேயான நேரடி மோதல் பாசிச நிலைகளை பாதிக்கக்கூடியதாகவும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்தியா தனது விமான இழப்புகளை ஏற்காத நிலையில் சர்வதேச சமூகம் அமைதியை வலியுறுத்தி வருகிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது என அந்நாட்டு உப ஜனாதிபதி JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள லாகூர், இஸ்லாமாபாத், கராச்சி, சியால்கோட், பஹவல்பூர், பெஷாவர், குவெட்டா உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய ராணுவம் நேற்று வியாழக்கிழமை இரவிலிருந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்நிலையில் இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், Fundamentally, India has its gripes with Pakistan. Pakistan has responded to India. What we can do is try to encourage these folks to de-escalate a little bit, but we're not going to get involved in the middle of war that's fundamentally none of our business and has nothing to do with America's ability to control. America can't tell the Indians to lay down their arms. We can't tell the Pakistanis to lay down their arms. போர் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என நம்மால் அவர்களிடம் சொல்ல மாத்திரமே முடியும். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றத்தில் நாம் தலையிட போவதில்லை. அது நம் பணியும் அல்ல. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என அமெரிக்கா சொல்ல முடியாது. இந்த மோதல் பிராந்திய ரீதியிலான போராகவோ அல்லது அணு ஆயுத மோதலாகவோ மாறக்கூடாது என்பது நம் எதிர்பார்ப்பு. அப்படி நடந்தால் பேரழிவு ஏற்படும். இது அந்த நாடுகளின் தலைவர்கள் வசம் உள்ளது என வான்ஸ் கூறியுள்ளார். இந்நிலையில் அரபிக்கடல் முழுவதும் இந்திய கடற்படை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துறைமுகங்கள், கடற்பகுதிகளில் குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நிகழ்த்தினால் பதிலடி கொடுக்க இந்திய கடற்படை தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரபிக்கடலில் இந்திய கடற்படையின் போர் விமானங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதோடு பாகிஸ்தானின் ஒவ்வொரு அசைவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதேவேளை இந்தியாவின் நடவடிக்கைகளால் பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரிக்கும் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். இந்திய தரப்பின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதன் காரணமாக பாரிய மோதல் ஒன்று உடனடியாக நிகழும் என்பதில் தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
பிரான்சிஸ் காலமானதைத் தொடர்ந்து ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் 14ஆம் லியோ என்ற பெயரையும் ஏற்றார். உடல் நலக்குறைவால் கடந்த மாதம் 22ஆம் திகதி கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவரான போப் பிரான்சிஸ் காலமானார். புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு வத்திக்கானில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தில் ரகசியமாக நடைபெற்றது. இதற்காக சுமார் 250 கர்தினால்கள் உலகம் முழுவதும் இருந்து வத்திக்கான் நகருக்கு சென்றனர். இருப்பினும் 80 வயதிற்குட்பட்ட 133 கர்தினால்கள் மாத்திரமே போப் தேர்தலுக்கு வாக்களிக்க தகுதியானவர்களாக இருந்தனர். நேற்று முன்தினம் நடைபெற்ற கூட்டத்தில் புதிய போப் தேர்வு செய்யப்படவில்லை. அதை குறிக்கும் வகையில் கரும்புகை வெளியேற்றப்பட்டது. இதையடுத்து ஓய்வு எடுக்க சென்ற கர்தினால்கள் நேற்று 2வது முறையாக கூடி புதிய போப்பை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அப்போதும் கரும்புகை வெளியிடப்பட்டதால் புதிய போப் தேர்வு செய்யப்படவில்லை என தெரிய வந்தது. இந்நிலையில் தற்போது புதிய போப் தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து தேவாலய புகைப்போக்கியில் இருந்து வெண்புகை வெளியேற்றப்பட்டது. வெண்புகை வெளியேறியதும் தேவாலயத்தை சூழ்ந்து இருந்த மக்கள் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதிய போப்பாக 69 வயதான கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் முதல் முறையாக அமெரிக்கருக்கு போப்பாக வாய்ப்பு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் பிறந்தவரான கர்தினரால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் பெருநாட்டில் கத்தோலிக்க திருச்சபை பணிகளை மேற்கொண்டவர். போப் பதவிக்கு அமெரிக்கர் ஒருவர் தேர்வு செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும். புதிய போப் இனி 14ஆம் லியோ என்ற பெயரால் அழைக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.